ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா போலி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப்பு மைதா இதில் இந்த பாத்திரத்தில் போட போகிறேன். இப்போ 2 கப் மைதா இதில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட போகிறேன். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இதில் நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு, மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பிசையலாம். இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்படியே ஊற வைக்கலாம். ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அப்புறமா போலி எப்படி செய்கிறதுன்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஊறட்டும். அதை மூடி வச்சிடலாம். இப்போது போலிக்கு தேவையான பொருட்கள், அது உள்ளார பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடலைப்பருப்பு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த தேங்காவோடு சேர்த்து வெல்லத்தோடு அதை அந்த பூரணத்தை ரெடி பண்ணலாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு அது நல்லா மிக்சியில் மையாக அரைச்சாச்சு. அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட போகிறேன். இப்போது வெல்லம் போட்டாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா உருகட்டும். இது உருகும் போதே கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா தித்திப்பாக நல்லா இருக்கணுன்றவங்க இன்னும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லம் ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்தேன். அதை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் அதோட ரேஷியோ. இப்போது நம்ம அந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தேங்காய் துருவலை இதோட சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதோட போட்டுக்கிறேன். இது சேர்த்து கிளறிடலாம். இப்போது இந்த போலிக்கு உள்ளார பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போலி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு இப்போது பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே நல்லா ஊறி இருக்குது. நல்லா மாவு நம்ம எப்படியெல்லாம் நல்லா அழுத்தி செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது சேம் சைஸில் அந்த போலிக்கு பிசைஞ்சு வச்சுருக்க மாவு, மைதா மாவு, மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மாவும் இந்த பூரணத்தையும் சேம் சைஸில் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு அந்த மாவை இந்த மாதிரி தட்டிட்டு இது உள்ளார இப்போ நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம். இப்போ இது உள்ளார நம்ம பூரணத்தை வச்சிட்டோம். இப்போ இந்த மாவு ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதை அப்படியே மூடியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே தட்டிடலாம். இப்போது இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தட்டணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தட்டினதுக்கப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. ஒன்று இங்கே பிளாஸ்டிக் பிளேட் அந்த மாதிரி வச்சு தட்டணும், இல்லைன்னா வாழை இலை, இல்லைன்னா பாலிதீன் கவரில் உங்களுக்கு தட்டினா தான் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வேகட்டும். திருப்பி போடலாம். எவ்வளோக்களவு நம்ம மெல்லிசாக தட்டுறோமோ அந்த அந்த ஹார்டாக அந்த மைதாவில் இருக்கிற அந்த சப்பாத்தி மாதிரி நமக்கு தெரியாமல் நல்லா சாஃப்டாக உள்ளார அந்த பூர்ணத்தோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தட்டணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் மேலே. இது மேலே கீ விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கோகோனட் ஆயில் கூட விடலாம் நம்ம, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கடை போலி மாதிரியே தான் இருக்குது.
நல்லா வெந்து வருது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம போலி நல்லா வெந்துடுச்சு. நல்லா இருக்குது, நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம சுவையான போலி வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.